இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சிக்கன் ரெசிபி தான். டயட் ரெசிபி வித் லெஸ் ஆயில். ஒரு 150 கிராம்ஸ்லேருந்து 120 கிராம்ஸ் ஆஃப் சிக்கன் எடுத்துக்கலாம். சிக்கன் பிரெஸ்ட் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இதை வந்து ஒரு கவர் வச்சு நம்ம வந்து ஈவனாக ஒரு ஹேமர் வச்சோ இல்லைனா ஏதாவது ஒரு கரண்டி வச்சு ஈவனாக வந்து தட்டிக்கலாம். ஸோ தட் நம்ம இதை பாயில் பண்ணும்போது ஈவனாக வந்து எல்லா இடமுமே குக் ஆகும். கொஞ்சம் கர்ட், அதாவது ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கர்ட், ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள் அண்ட் சிக்கன் 65 பவுடர் ஒரு ஹாஃப் டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு சின்ன பிஞ்ச் அண்ட் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் கசூரி மேத்தி கொஞ்சம், அண்ட் உப்பும் கொஞ்சம் லெமன், ஹாஃப்லேருந்து கொஞ்சம் லெமன் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துக்கனால கொஞ்சம் புளிப்பு வந்து அதில் இருக்கும். இப்போ அந்த சிக்கன் பிரெஸ்ட்டை வந்து நம்ம இதில் மேரினேட் பண்ணி, உங்களுக்கு வந்து நீங்கள் வேணும்னா இதை வந்து ஒரு ஃபோர்க் ஸ்பூன் வச்சு நம்ம சின்ன சின்னதாக குத்திக்கலாம். ஸோ தட் மேரினேஷன் நல்லாயிருக்கும். இது மசாலா தடவுறதுக்கு முன்னாடியே பண்ணிடலாம். அண்ட் ஒரு ஃப்ளாட்டான ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். இது வந்து நம்மளோட டயட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டயட்டில் இருக்கீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் கூட விட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம சிக்கன் பிரெஸ்ட்டை வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஒரு சைடு, அதுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி 5 மினிட்ஸ், இந்த மாதிரி ஒரு 15 to 18 மினிட்ஸ் போத் சைடும் திருப்பி விட்டு குக் பண்ணோன்னா, கொஞ்சம் ஒரு லிட்டு போட்டு அதை குக் பண்ணோன்னா போத் சைட்ஸும் சீக்கிரமாக குக் ஆகி பாயில் ஆகும். ஃபுல்லாக ஈவனாக வந்து சிக்கன் குக்காக இருந்துச்சு. டேஸ்ட் சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.